முத்து பார்த்துட்டிங்களேண்ணா நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த முத்துவை பார்த்துட்டிங்களேண்ணா மீனை பார்த்துட்டு ரொம்பவே அழுறாங்க. எதனால் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்க, என்ன காரணம்? நான் உங்களை காணும்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் தேடி பார்த்தேன் பார்த்தீங்களாண்ணா. ஒயின் ஷாப்க்கெல்லாம் கூட போய் தேடி பார்த்தேன். எங்கேயுமே நீங்கள் கிடைக்காதனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு முத்து வந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைமில்ல, காலங்காத்தாலே திருச்சிக்கு ஒரு சவாரி வந்துச்சு, அதனால தான் ஏறி போயிட்டேன். காலங்காத்தால உனக்கு எப்படி எழுப்பி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் நான் அமைதியாக போயிட்டேன். ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை, அதனால தான் உனக்கு தகவல் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா வந்துட்டு ஏன் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா என்ன, சவாரி வந்தவங்ககிட்ட ஏன்னா ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, உங்களை காணோம் சொல்லிட்டு எங்கே துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி அழுறாங்க. அதுக்கு முத்து வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கவலைப்படாத, நான் இங்கே சவாரிக்கு தான் போயிருந்தேன், வேறு எங்கேயும் போய் வரல அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. என்ன தான் சமாதானப்படுத்தாலுமே மீனா வந்து சமாதானம் ஆகிற மாதிரி தெரில. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் நான் ஆகிற மாதிரி இல்லை, நீங்கள் வேறு ஏதோ காரணத்தை மனசில் வச்சுட்டு தான் என்ன இப்படி தவிக்கி விட்டுருக்கீங்க, என்ன காரணம்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து ஒன்றும் இல்லைப்பா, சவாரிக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து நீட்டுறாங்க. என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இன்றைக்கி சவாரி போய் வந்த காசு 8000 ரூபாய், இன்றைக்கி நான் உன்னோட அதிகமாக சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஏங்க நேற்று நான் ஏதோ விளையாட்டாக உங்களோட இன்றைக்கி நான் அதிகமாக சம்பாரிச்சிருக்கேன்னு சொன்னால் அதை காட்டுறதுக்கோசமே இன்றைக்கி நீங்கள் என்னோட அதிகமாக சம்பாரிச்சேன்னு சொல்கிற கேட்டுறீங்களா? ஏங்க நான் விளையாட்டாக சொன்னதை போய் இவ்வளோ சீரியஸாக எடுத்துன்னு போயிருக்கீங்க பார்த்தீங்களாண்ணா. நான் உங்ககிட்ட என் புருஷன்ற முறையில் தானே நான் அன்பாட சொன்னேன். நீங்கள் நடனா அதை போய் சீரியஸாக எடுத்துகிட்டு என்னை இப்படி இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக நான் எவ்வளோ தவிச்சு போனேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி அழுறாங்க. அதுக்கு மித்து வந்துட்டு இல்லை மீனா, எனக்கு எதுவும் நேற்று சொன்னது மனசு உறுத்திட்டே இருந்துச்சு, அதனால தான் நான் இன்றைக்கி போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. இப்படி இவங்களுக்குள்ளே சண்டை போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மனோஜ் பார்த்திங்கன்னா புதுசாக வீடு வியாபாரம் பேசிட்டு அட்வான்ஸ் எல்லாம் கட்டிட்டு அதை கொண்டாடுறதுக்கோசம் கோயிலுக்கு போய் பூஜை பண்ண போகிறாங்க. போகிற இடத்துல பார்த்திங்கன்னா தடங்கள் ஏற்படுது. இதை பார்த்த மீனாவோட அம்மா பார்த்திங்கன்னா இவங்க எதுவும் நல்ல காரியத்துக்கு போகிறாங்க, ஆனால் போகிற இடத்துல அவசரம் ஆகுது, அந்த காரியம் உட்படாது, நீ யானே எடுத்து சொல்லு அப்படின்ற மாதிரி மீனாவை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா வந்துட்டு நான் எல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, எதுக்கும் நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இவங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா அண்ணாமலையை திடீர்னு ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஆக்டிங் நிறைய இருக்குது வாங்க ஸ்கூலுக்கு அப்படின்ற மாதிரி திங்கக்கிழமை அதுவுமா ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. உடனே அண்ணாமலையும் கிளம்பி போகிறாரு. அவங்க போன இடத்துல பார்த்திங்கன்னா கிறிஷை பார்த்துடுறாரு. இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.